ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான பூண்டு மிளகு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இதோட கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதே சமயத்தில் கரிஞ்சு போயிடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் 2-3 வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். இப்போ இதில் பாதி பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் 20 பல் பூண்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், ப்ரௌன் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 கப் அளவுக்கு சாதத்தை வடித்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜீரக சம்பா அரிசி இல்லாட்டி பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி நார்மலாக சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அடியிலேருந்து கலந்துக்கோங்க. நான் சாப்பாட்டுக்கு உப்பு போட்டு வடிக்க மாட்டேன். நீங்கள் உப்பு போட்டு வடிச்சிங்கன்னா நீங்கள் பார்த்து கூடையோ குறைச்சலோ சேர்த்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அடியிலேருந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் உண்மையாகவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இந்த மாதிரி உதிரியாக ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலைகள் இருந்துச்சுன்னா மேலே கொஞ்சமாக தூவிட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் சர்வ் பண்ணல. பாருங்கள், சூப்பராக நமக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இந்நாள் இனி நாளாகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.